குருவே சரணம். சச்சிதானந்த குருநாதரே சரணம். ஓம் சச்சிதானந்த குருநாதரே சரணம். ஓம் சச்சிதானந்த குருநாதரே சரணம். இந்த குருநாதனுடைய வரலாறு எப்படின்னா, மைசூரில் மகாராஜா கிட்ட இருந்தார். அப்படி இருக்கும்போது இவர் மைசூர்லேருந்து ஜீவ சமாதி ஆகும் போது அவர் தெரிஞ்சு அப்போ என்ன பண்ணார், 2 கையை பிடிச்சி ஒரு தேரில் ஏற்றி என்னை போகும், நீ எங்கே நிற்கிதோ அங்கே வந்து எனக்கு ஜீவ சமாதி ஆகிடும். இதனால் அந்த 2 கையை எடுத்து வந்ததான் நான் வரும்போது எனக்கு கொண்டு வரல, போகும்போது நான் இது கொண்டு போகும்போதுன்னு நினச்சேன். இதனால் இந்த குருநாதன் பண்ணி இங்கே வந்து காற்று மழை காற்று அடிக்குது, அங்கே வந்து நிற்க தேடி நிற்கல. இந்த கீழ்ப்பக்கத்தில் வந்து தாமரத்தில் தாமரத்தில் கீழ்ப்பக்கம் அந்த தேர் வந்து நின்றுச்சு. அந்த தேர் வந்து 7 குண்டு மகாராஜா இருந்தார். அப்போ கூட வரல. உடனே அவர் வந்து தான் எனக்கு அந்த தேரோடு இறக்கிட்டாங்க. எப்படி தெரியுதுன்னா, எங்கள் பெரியம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் பெரியம்மா சூசைடு பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. எங்கள் பெரியம்மா பேர் பாலாயிருப்பாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு ஊரில் நாட்லைன்ஸ் வந்து சத்தியதாக இருக்கணும்னு அவங்க இருந்தாங்க. நான் இதுமாதிரி குருநாதர் கோயிலுக்கு போகிறேன், மரியா பாலாயம்மான்னு கேட்டாங்க. பின்னாடி நானே இதுமாரி இருக்கிறேன், குருநாதர் கோயிலுக்கு கூப்பிடுறேன்னு இல்லை நீ வா. சரி, எங்கள் பெரியம்மா என்ன பண்ணாங்க, இந்த வந்து தூக்க மாத்திரையை வச்சு குருநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம இந்த தூக்க மாத்திரை போட்டு எந்தெல்லாம் எங்கள் பெரியம்மா சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் கோயிலுக்கு போய் குருநாதர் மனசார வேண்டி போகிறாங்க. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அங்கே காத்துருக்கு. அதுலேருந்து எங்கள் பெரியம்மா மூலமாக எங்கள் அம்மாவுக்கு அவங்க வளர்த்து, எங்கள் அம்மா மூலமாக நான் இங்கே வந்து என் மூலமாக என் பையன் தாமோதரன் ஆண்டாண்டுகள் நான் உயிரோடு இல்லைன்னா கூட என் பையன் தாமோதரன் இதேமாதிரி இங்கே வந்து அவங்களுக்கு எங்களுடைய பெரியம்மா ஆன்மாவும் எங்களுடைய அம்மா ஆன்மாவும் இங்கே கண்டிப்பாக இருக்குது. இது சத்தியம். குருநாதர் கோயிலில் தான் சுற்றி இருக்குது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு பிறகு என் பையன் இந்த கோயிலுக்கு வந்து போகணுன்னு அவனை கையை கூட்டி வேண்டி